தனுசு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இப்போது இல்லை. வாரத்தின் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல சந்திரன் மறைந்திருக்கிறார், நீச்சத்தை அடைந்திருக்கிறார். ஆனால் 6ஆம் அதிபதியாகிய சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறார். பெண்வழி உறவுகளால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் செலவுகள் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். கணவனுக்கோ குழந்தைகளுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ எதையாவது வாங்கி கொடுத்து அசத்துவோம். ரொம்ப நாளாக அந்த மனுஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, என்ன அவர் குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு, சரி நம்ம சம்பளத்தில் இதை வாங்கி கொடுத்துருவோம், அல்லது புள்ள கொஞ்சம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துருவோம்னு தனுசு ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே டக்குன்னு ஒன்று வாங்கி கொடுக்கக்கூடிய, எப்போவுமே ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க, ஆனால் பரவாயில்லை இதை வாங்கி கொடுத்து இன்னாரை சந்தோஷப்படுத்தலாம் என்கின்ற அமைப்பு இப்போது உண்டு. இளம் வயது பெண்களுக்கு காதலனுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரம் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெண்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல அம்மா, அக்கா, தங்கை, தன்மகள், தாரம் மற்றும் காதலி உறவுகளில் ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் வாங்கி கொடுத்து அசத்தக்கூடிய அமைப்புகள் வாரத்தின் முதல் நாள்லேயே திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது அதுக்கடுத்த 2 நாட்களில் கண்டிப்பாக நடக்கும். செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற ஒரு மன திருப்தி, மன சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த வாரம் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியிலே வந்து உட்கார்றாரு. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் குருச்சந்திர யோகத்தில் ராசிநாதன் அப்படியே உங்கள் சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பு. தெளிவான மனநிலைமையில் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய தகுதியில் இப்போ தனுசு ராசிக்காரங்க இருப்பீங்க. வெட்டு 1 துண்டு 2யா, இதை தாண்டி கிடையவே கிடையாது. இதுதான்யா, முடிஞ்சா செய்யி, இல்லைனா போய்கிட்டே இருந்த மாதிரியாக வளவளா குலகளா எதுவும் இல்லாமல் தெளிவான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய நாட்களாக அந்த புதன்கிழமை, வியாழக்கிழமை அருமையான நாளாக அந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உறவுகளாக இருக்கட்டும், நட்புகளாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளேயே வியாபாரம் தொழிலில் கூட இந்த மாதிரி நடந்துக்குவீங்க. அதற்கப்புறம் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு போகக்கூடியது பணவரவுகளை குறிக்கக்கூடியது என்பதால் கவலைகள் இல்லாத வாரமாக அமைந்திருக்கிறது தனுசுவினருக்கு இந்த வாரம்.